الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا رسول الله. اللهم صل على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றாம் புகழனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவலாவி மகிழ்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கும், நாம் நேசிக்கிற மக்களுக்கும், நம்மை நேசிக்கிற மக்களுக்கும், நம் குடும்ப மக்களுக்கும், நம் அல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள் பாலிப்பானாக. ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, இந்த வாரம் என்ன பேசுவோம் என சென்ற வார வெள்ளி வேளையில் குறிப்பிட்டதை போல மக்கமா நகருக்கு மாத்திரம் 10 விதமான பிரார்த்தனைகளை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது தமையனாக இருக்கிற சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்கத்து மண்ணுக்காக வேண்டிய பிரத்யோகமான முத்தான 10 பிரார்த்தனைகளை வேண்டினார்கள். அந்த 10 பிரார்த்தனைகளின் வெளிப்பாடாக, அந்த 10 பிரார்த்தனைகளுடைய உள்ளுணர்வாக, அந்த 10 பிரார்த்தனைகளுடைய சாராம்சமாக இன்றைக்கும் கஅபா நம் கண்களுக்கு முன்னால் உலக அரங்கில் காட்சி அளிக்கிறது. ஏன் யுகமுடிவு நாள் வரை அந்த 10 பிரார்த்தனைகளுடைய வீரியமும் அந்த 10 பிரார்த்தனையுடைய கபூலியத்தும் அந்த மண்ணுக்கு இருக்கும் என்பதாக நாம் படிக்கிறோம். அந்த 10 பிரார்த்தனைகள் என்ன என்பதை குறித்துதான் இந்த ஜும்ஆவிலே நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும், அதை குறித்து சிந்திக்கவும், வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அந்த காபாவிலே கண்டு கழித்த அந்த காபாவிலே நின்று தொழவும், அதை கண்குளிர காணவும், ஹஜ் உம்ரா செய்யவும் அல்லாஹ் நம் யாவருக்கும் நசீபை நல்குவானாக. அன்பானவர்களை, புனிதமான இந்த ஹஜ்ஜினுடைய சீசன்ல நாம இருக்கிறோம். துல்காஜா பிறையை 11வது மாதத்தினுடைய இறுதியிலும் 12வது மாதத்தில் இறுதி மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய தொடக்கத்திலே நாம் அந்த துல்ஹஜ்ஜை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம். ஹாஜிமார்கள் எல்லாம் பயணப்பட்டு அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக
அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அவனுடைய காபாவிற்கு அல்லாஹ்வை கண்டு தரிசித்து அவனை அங்கு வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இணங்க அவருடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றிருக்கிறார்கள். அந்த ஹாஜிமாருடைய ஹஜ்ஜை மக்பூலாக மப்ரூராக பாதுகாப்பானதாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. அவர்களுக்காக துஆ செய்கிற வேளையில் நமக்கும் அந்த நசீபை வருங்காலங்களில் வசந்தமாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. எத்தனையோ விதமான இடங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திற்கு மாத்திரம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தினுடைய 4 கடமைகளும் வெவ்வேறாக அமையும். ஆனால் இந்த 5வது கடமையான இறுதி கடமையான இந்த ஹஜ்ஜி மாத்திரம் ஒரு நபியின் வாழ்வியலை இஸ்லாமியர்களுக்கு வணக்கவியலாக அல்லாஹ் அமைத்து அதையே ஒரு கடமையாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான் என்றால் நம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம் என்ன? அவருடைய வாழ்க்கையை பின்னால் வரவிருக்கிற, ஏன் யுகமுடிவு நாள் வரை வரவிருக்கிற எல்லா மக்களுக்குமான வணக்க வழிபாடாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலும் அவருடைய வணக்கவியலும் அவர்களுடைய சொல்லும் செயலும் அல்லாஹ்வுக்காக இருந்தது, அல்லாஹ்விற்கு உகப்பாக இருந்தது, அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தது, ரப்பின் பொருத்தத்தில் இருந்தது. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்வியலை நமக்கு அல்லாஹ் வணக்கவியலாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹஜ்ஜில நாம சந்திக்கிற எல்லா விஷயமும் சபா மர்வால பங்கோட்டம் போடுறதிலிருந்து மக்காம இப்ராஹிம்ல தொழுகிறதிலிருந்து இந்த கஅபத்துல்லாவை கண்குளிர காண்பதிலிருந்து எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் நுசுக்கான முறைகள் அனைத்தும் ஒரு நபியின் வாழ்வியலை சார்ந்து அமைகிறது என்றால் அவர்களுடைய லைஃப அவர்களுடைய வாழ்க்கைய அல்லாஹ் எவ்வளவு லைஃப் பண்ணியிருப்பான் என்பதை யோசியுங்கள். இன்னும் குர்ஆனிலே 25 நபிமாருடைய பெயரை குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு தனி நபரை குறித்து இவர் ஒரு சமூகம் என்று ஒரு ஒருமை, ஒரு ஒன் பர்சன், ஒரு தனி நபரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கம்யூனிட்டியா, இவர் ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் என்று ஒரு நபியை அல்லாஹ் அறிமுகப்படுத்தியும் அடையாளப்படுத்தியும் தருகிறார் என்றால் அது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான். இப்ராஹிம் நபி உம்மத்த வாஹிதா, அவர் ஒரு தனி சமுதாயம், பெரும்பான்மையான சமூகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறார். தான் பெரும்பான்மை என்பதை இன்றைக்கு பல மக்கள் அடையாளப்படுத்தி அரசியலிலே வந்த நிகழ்வுகளை எல்லாம் சென்ற வாரத்தில் நம்ம பார்த்துருப்போம். தாம் மெஜாரிட்டிங்கிறத அடையாளப்படுத்தணும், அப்படின்னாதான் உனக்கு அந்த இருப்பு அங்க நிச்சயமாகும். அதுக்கு படாத பாடுபட்டு அந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி அல்லாஹ் ஒரு தனி நபரை குறித்து இவர் தனி நபர் அல்ல, பெரும்பான்மையானவர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி அல்லாஹ் அங்கீகாரம் தர்றான் அப்படின்னா அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம்தான். அப்படி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்கு என 10 துஆக்களை செய்திருக்கிறார்கள். அந்த மக்காத்து மண்ணை வென்றெடுத்து அந்த மக்கத்து மண்ணுக்காக வேண்டி 10 பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். சரியாக எண்ணிக்கொள்ளுங்கள். வல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 10 பிரார்த்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபனை அல்லாஹ் தருவானாக. கஅபத்துல்லாஹ்வை கட்டி அமைத்து கஅபத்துல்லாஹ்வை புனர் நிர்மாணம் செய்து அதை புதுப்பித்து, கெட்டியவர்கள் அவர்கள் அல்ல, கெட்டியது மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் ஆரம்பத்திலே கட்டிட்டான். புனர் நிர்மாணமாக புதுப்பித்தவர்கள் செய்தனா இப்ராஹிம்
அல்லாஹ் அந்த கட்டளையை இடுகிறான். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறான். தொழுகையாளிகளுக்கும் சஜிதா செய்பவர்களுக்கும் தாயிஃப் அதுல தவாப் செய்யக்கூடியவர்களுக்கும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்முடைய பள்ளியை நம்முடைய இறை இல்லத்தை தயார் செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு அதையெல்லாம் புனர் நிர்மாணம் செய்து கட்டி எழுப்பிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்காக வேண்டி ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. முதல் துவா என்னங்க? யா அல்லாஹ் இந்த ஊரை நிம்மதியான ஊராக அமைத்து தருவாயா. அந்த ஊர் பாசம் எல்லாருக்கும் இருக்கணுங்க. அந்த நாம எங்கு வாழ்ந்தாலும் எங்கு வசித்தாலும் நம்முடைய ஊர், நம்முடைய மஹல்லா, நம்முடைய மஸ்ஜித், நம்முடைய மக்கள் என்று யார் கருதுகிறாரோ அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் சார்ந்தவர். நல்ல வழங்கணும். இந்த பள்ளியை கட்டி முடித்து துவா செஞ்சாங்க. அப்புறம் நாம எங்கு இருந்தாலும் நம்முடைய மஹல்லா, நம்முடைய மஸ்ஜித் என்று நாம ஒரு அக்கறையோடு இருக்கணும். நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நாம விளங்கணும். அப்படின்னா நாம நல்லா இருக்க முடியும். அப்படின்னா இது யாருடைய சுன்னத், இது யாருடைய வழிமுறை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை. அப்புறம் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு பாருங்க. அவர்களுடைய பார்வை, அவருடைய துவா, அவர்களது பிரார்த்தனை விசாலமாக இருந்தது. யா அல்லாஹ் காலத்திற்கும் இந்த ஊரை பலதன் ஆமினா, அச்சமற்ற நிலையிலே, அச்சம் என்பதே இருக்கக்கூடாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை எனக்கு மட்டும் இல்லை இந்த மக்களுக்கு நீ கொடுப்பாயாக, இந்த ஊர் மக்களுக்கு கொடுப்பாயாக என்று அந்த ஊரை உதித்து ஒரு நபி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் அது மக்கத்து மண். அந்த பிரார்த்தனையை பெருமானார் விளக்கி சொன்னார்கள். இவன் முடிவு நாளில் தஜ்ஜால் வருவான், மக்களை குழப்புவான், சொர்க்கத்தை வைத்திருப்பான், நரகத்தை வைத்திருப்பான். இவ்வளவு நாளாக நீங்கள் தொழுத இறைவன் நான் தான் அல்லாஹ் என்று இறைத்தன்மையை வாதாடுவான். ஈமானிலே கொஞ்சம் அங்கும் இங்குமாக இருக்கிறவர்கள், வயலும் வரப்புமாக அங்கும் இங்குமாக ஒரு தடுமாற்றத்தில் வாழ்கிறவர்கள் அவன் சொல்லித்தந்த அந்த ஈமானை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் அந்த தஜ்ஜால் காட்டக்கூடிய சொர்க்கம் என்பது அது நரகம், அவன் காட்டக்கூடிய நரகம் என்பது சொர்க்கம் என்று பெருமானார் சொன்னார்கள். அவனுடைய தஜ்ஜாலுடைய சிஸ்டமேட்டிக் எல்லா பகுதிகளிலும், கடல் கடந்த தேசங்களிலும், மலை கடந்த நாடுகளிலும் பரவும். ஏன் இன்றைக்கும் பரவி கொண்டிருக்கிறது. இலுமினாட்டிகள் என்ற அந்த அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் இன்றைக்கு இந்த இன்டர்நெட் உலகம், இந்த ஐடி ஃபீல்டில் நாம வாழ்றோம, இணையதளத்தை யூஸ் பண்ணி வாழ்றோம, இது எல்லாமே தஜ்ஜாலுடைய சிஸ்டமேட்டிக். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி நம்முடைய மனநிலைக்கு தக்க அந்த இணையம் எப்படி செயல்படுகிறது என்று பாருங்கள். அந்த தொழுகையை மறந்து, அல்லாஹ் ரசூலை மறுத்து ஒரு மனிதன் மொபைல்லையே அடிக்ட் ஆகிறான். அதை பயன்படுத்துங்கள், இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாரும் சிறுவர் முதல் பெரியோர்கள் எல்லாரும் பார்க்கிறோம். அதை தவிர்க்க முடியாதாக ஒரு அத்தியாவசியமாக ஆகிவிட்டது. ஆனால் அதை அனாவசியமாக பயன்படுத்தக்கூடாது. அது யாருடைய சிஸ்டம்? தஜ்ஜாலுடைய சிஸ்டமேட்டிக். அப்படின்னா இறுதி உலகத்திலே யுகமுடிவு நாளில் நாம் வாழ்கிறோம். அந்த யுகமுடிவு நாளில் எல்லாம் செல்லும், ஆனால் மக்காவிலே அவனுடைய சதி வேலை எடுபடாது. அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்று கேட்டார்கள், இறைவா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை இந்த மக்களுக்கு கொடு. அந்த மக்கத்து மக்களை யாரும் என்ன செய்ய முடியாது, அவருடைய ஈமானை கெடுத்து விட முடியாது. ஏன்னா மக்காவிற்கென ஒரு தனிக்கான ஒரு அடையாளம் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷேக் முகமது இப்னு சல்மான் அவன் வெஸ்டர்ன் கண்ட்ரியில படிச்சு அந்த மக்களை மாசுபடுத்தினாலும் அந்த மண்ணை அவனால் மாசுபடுத்த முடியாது. அமெரிக்கனுடைய, இன்னும் இஸ்ரேலுடைய, இன்னும் எல்லா விதமான ஆங்கிலேயனுடைய காலனித்துவ
கிறிஸ்துவ ஆதிக்கத்தில் அரபு மக்கள் வாழ்ந்தாலும் அந்த மண்ணை அவர்கள் மாசுபடுத்த முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதுவா இரண்டாவது பிரார்த்தனை, ஒருசு அகலவும் என சமராத், இறைவா கனி வர்க்கங்களை இங்கு கொடு, மன் ஆமன மின்கும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அவருடைய பிரார்த்தனை பாருங்க, ஈமான் கொண்ட மக்களுக்கு மாத்திரம் இல்லை, அங்கு உன்னை ஈமான் கொண்டு வாழக்கூடிய மக்களுக்கும் ஈமான் இல்லாமல் வாழுகிறார்களா, மக்கால ஹரம் எல்லைக்குள்ள ஈமானோடு செல்ல முடியும், அந்த ஹரமுடைய அவுட்டர் சைடில் யாருனாலும் வாழலாம். ஏன் நம்ம நாட்டில் இருந்து இன்னும் பகுதியான பெரும்பான்மையான நாடுகளில் இருந்து எல்லா விதமான மக்களும் வாழுகிறார்கள், அவர்கள் எல்லாம் முஸ்லீம்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருந்து அதை ஃபாலோ பண்ணி வாழணும். அங்கே கடை நடத்தினாலும் இந்த லைசன்ஸ் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு. ஆனால் அதே சமயம் அங்கு இஸ்லாமியர்கள் நான் முஸ்லீமும் அங்கு வாழுகிறார்கள், அவர்களுக்கும் அந்த கனி வர்க்கங்கள் கிடைக்கிறது பாருங்கள். சமராத் தாயிஃப்ல இல்லாத ஒரு ஃப்ரூட்ஸ் தான். நம்ம அந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரூட்ஸை எங்கேயும் பார்த்து விட முடியாத ஒரு டிஃபிகல்ட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம், தாயிஃப் மார்க்கெட்டில் பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், நோம்பு சமயங்கள்லாம் நாங்கள் ஹைவேஸில் போகும் பொழுது பயணிகளுக்கு நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய சுருத்திகள், அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் பணத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள். இஃப்தாருடைய சமயம் டைம் ஆகினா பழங்களை கொடுப்பார்கள். அப்படின்னா பழங்களை உணவாகவே உட்கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் அகிலத்திலே, அகில அரங்கில் வாழக்கூடிய ஒரே மக்கள் அரபு மக்கள். அந்த வாழ்வியல் உங்களுக்கு யார் தந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு துவா, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு நீ கனி வர்க்கங்களை கொடுப்பாயாக. அந்த கனி வர்க்கங்கள் எப்படி இருக்கணும்? இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, ஈமான் கொள்ளாத மக்களுக்கும், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை மறந்தவர்களுக்கும் நீ கொடுப்பாயாக. அல்லாஹ் சொல்றான், ஒமன் கஃபர ஃபமத்தியு கலீலன், இருந்தாலும் இறை மறுப்பாளர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான், அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய கனிகள் ஆகும், நாளை சொர்க்கத்து கனிகள் அவர்களுக்கு தடை செய்யப்படும். அது அவர்களுக்கு ஃபர்பிடன் ஃபுட், தடை செய்யப்பட்ட உணவாக. இங்கு அவர்களுக்கு ஆகுமாக்கப்பட்ட ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், மறுமையில் அவர்களுக்கு ஃபர்பிடன் ஃப்ரூட்ஸ் ஆகிடும். அந்த ஃப்ரூட்ஸ், அந்த கனி வர்க்கங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டது ஆகிவிடும் என்ற ஒரு கண்டிஷன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கிறார். அடுத்து நாம் கேட்கக்கூடிய துவா மூன்றாவது, ரப்பனா தகப்பல் மின்னா. எந்த ஒரு பிரார்த்தனையிலும் இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக, நான் செய்திருக்கிறேன் இந்த அமலை, நான் செய்திருக்கிறேன் என்பதை விட என்னை வைத்து நீ செய்ய வைத்திருக்கிறார், இதை ஏற்றுக்கொள், அங்கீகரித்துக்கொள் என்ற பிரார்த்தனையை நமக்கு பிரார்த்திக்குமாறு நமக்கு பணித்தவர்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்பது அந்த துவா. எந்த ஒரு அமலை செய்தாலும் இந்த துவாவை நம்ம கேட்கணும். அது பெரிய அமலாக இருந்தால் மாத்திரமல்ல, நடந்து போறோம் பாதையிலே ஒரு கல்லும் முள்ளும் இருக்கிறது, இன்ன பிற மக்களுக்கு இடையூறு அளித்து விடக் கூடாது என்று பாதையில் இருக்கிற கற்களையும் முற்களையும் அகற்றிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். இந்த பிரார்த்தனையுடைய வீரியம் உங்களுக்கு தெரியும். இறைவா, இந்த பிரார்த்தனை, இந்த செயலை உனக்காக நான் செய்தேன், உன் பொருத்தத்திற்காக வேண்டி செய்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்று கேட்டு பாருங்கள். அதனுடைய வேல்யூ நமக்கு லைஃப் லாங் இருக்கும். அந்த துவாவை தான் கேட்க சொன்னாங்க. ஹஜ்ஜிக்காக வேண்டி உம்ராவுக்காக நம்ம நியத்து வைப்போம். நவைத்துல் உம்ரத்தலில்லா, நவைத்துல் ஹஜ்ஜலில்லா என்று ஒரு ஹாஜியும் ஒரு முஅத்தமிரும் ஒரு உம்ராவும் செய்யக்கூடியவரும் நியத்து செய்கிற பொழுது அவருடைய கண்கள் எல்லாம் குடங்களாக, கல்வின் வெளிப்பாடாக சாட்சி பகரும், யா அல்லாஹ் எனக்கு இந்த நசீபை நீ தந்திருக்கிறார், எங்கோ வாழ்ந்து எங்கோ வசித்து எந்த நிலைமையிலோ தடுமாற்றத்திலோ தடம் புரண்டு வாழ்கிற எனக்கு காண கிடைக்கிற அந்த கஅபாவை காணக்கிற கண்குளிர்ச்சி எனக்கு தந்தாயே இறைவா, இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக
அதிகமாக துவா செய்கிறது, இறைவா என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, இதற்கு லேசாக்கி தருவாயாக. நம்ம தவாப் செய்யும் பொழுதும் சரி, நம்ம சை செய்யும் பொழுது, சஃபா மர்வாவுக்கு தொங்கோட்டம் ஓடும் பொழுதும் சரி, இஹ்ராமாடை அணியும் பொழுதும் சரி, ஹஜ் உம்ராவுக்காண்டி நியத்து வைக்கிற பொழுதும் சரி, இறைவா என்னிடமிருந்து இந்த செயலை ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு லேசுபடுத்துவாயாக. இதுதான் அந்த துவாவினுடைய ரூல். அப்படி அந்த துவாவை நமக்கு சொல்லித் தந்தவர்கள் யார்? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள், இறைவா இந்த துவாவை, இந்த செயலை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம் என்பதை எந்த ஒரு நபியும் கேட்டதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒரு செயலை முடித்து என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. ஆதம் நபி கேட்டார்கள், இறைவா நான் தீங்கிழைத்து விட்டேன், தடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு விட்டேன், என்னை மன்னிப்பாயாக. ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வைலம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன் கேட்டாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேத பாருங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா என்னிடமிருந்து இந்த செயலை ஏற்றுக்கொள், நீ எல்லா விஷயத்தையும் அறிந்தவன், எல்லா விஷயத்தையும் செவியேற்பவன், எனவே ஏற்றுக்கொள் என்று இந்த துவாவை நமக்கு வாழ்வியலாக அடையாளப்படுத்தி தந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்ததாக பாருங்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிக்கனா வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இந்த பிரார்த்தனையில 4 விதமான துவா இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலி வேணும், ஒவ்வொரு குடும்பஸ்தரும் கேட்கக்கூடிய அற்புதமான துவா. நம்முடைய மனைவி உண்டாயிருக்கிறார்கள், நம்முடைய மனைவி பிரெக்னண்டாயிருக்கிறாங்க அப்படின்னா, கருவுற்ற நாளில் இருந்தே ஒரு தந்தை ஓதக்கூடிய தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய சந்ததிக்காக ஓத வேண்டிய துவா இது. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை உனக்கு அடிபணிந்து வாழக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கு. ஈமானை கெடுப்பதற்கு, நம்முடைய வாழ்வியலை திசை திருப்புவதற்கு, தடமுரண்டு தடுமாறி செல்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஆனால் நாம் ஈமானோடு, இஸ்லாமோடு, இறை நெருக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் என்ற ஒரே வட்டம் மாத்திரம் இருக்கிறது, இஸ்லாம் என்ற ஒரே வாழ்வியல் மாத்திரம் இருக்கிறது, இஸ்லாம் என்ற ஒரே வழிகாட்டுதல் இருக்கிறது. அதைத்தான் கேட்க சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக்க, இறைவா உனக்கு அடிபணிந்த முஸ்லிமாக என்னை வாழவை, என்னை மாத்திரமல்ல வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், என் பின்னால் வரக்கூடிய என்னுடைய சந்ததிகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அனைவர்களையும் இஸ்லாத்தோடு ஈமானோடு அல்லாஹ் வாழவை. நாம எல்லாம் இஸ்லாமியர்களாக பிறக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இருந்தோமா? இல்லை. சொல்லுவாங்க டெலிவரி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க. ஒரு பிறப்பு என்பது ஒரு விபத்து. அதாவது இப்படித்தான் இந்த தாய் தந்தையருக்கு தான் நான் பிறக்கணும் அப்படின்னு நாம அல்லாட்ட பெட்டிஷன் போட்டுலாம் வரல, அல்லாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிலாம் நம்ம வரல. அல்லாஹ் நமக்கு அந்த ஈமானை தந்திருக்கிறார், அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தந்திருக்கிறார். அதனால் தான் என்னதோ இலவசமாக கிடைத்து விட்டதினால் இதனுடைய ஈமானுடைய வேலையும் நமக்கு தெரியாது. புதிதாக இஸ்லாத்திலே வருகிறவர்களை பாருங்கள், அவ்வளவு ஒரு இறையச்சத்தோடு இருக்கிறார்கள். காரணம் என்ன? பல சிந்தனைக்கு பிறகு, பல போராட்டங்களுக்கு பிறகு, பல விதமான ரிசர்ச்சுகள், ஆய்வுகளுக்கு பிறகு, பலவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு, பலவிதமான சிந்தை தடுமாற்றத்திற்கு பிறகு, அந்த நேரிய சிந்தனையை, நேரிய வாழ்வியலை அந்த ஒரு உழைப்பினால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு இலவசமாக கிடைத்து விட்டதினால் என்னதோ சுபஹ் தொழுகவில்லை, அந்த தொழுகைக்கு ஒரு ஆயத்தமாகவில்லை, உறக்கமே நம்முடைய இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப கேட்டாங்க, பேரு தாங்கி முஸ்லீமாக வாழ வைக்காதீங்க, முகமது அகமது யாசர் பைசல்னு பேரை மட்டும் வச்சுட்டு அளவுக்கு என்னை வாழ வைக்காத. இஸ்லாமியன் பேருக்காக இஸ்லாமியர்களாக அல்ல, அந்த இஸ்லாம் என்ற பெயரை தாங்கிய இஸ்லாமியர்களாக என் சமூகத்தை, என் சமுதாயத்தை நீ உருவாக்கு என்று ஒரு நபி தன்னுடைய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்குமாய் விசாலமான பிரார்த்தனை செய்தார்கள் என்றால்,
சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. அரினா மனாசிக்கனா, ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு கிரிகைகளும் ஒவ்வொரு கடமைகளையும் எங்களுக்கு காட்டி கொடுப்பாயாக. ஒத்துபு அலைனா, இறைவா எங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னைக்கு ராஜிமார்கள் கண்ணீர் மல்க அல்லாஹ்வுடைய கஅபாவை கண்டு ஹஜ்ஜி செய்து முடித்து தௌபா செய்து மீண்டு வருகிறார்களே, அதற்கு ஒரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்று பிறந்த பாலகனை போல் வருவார். வேற ஒண்ணுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விஷயமா ரொம்ப டீடைல்டாலாம் ஒன்றும் பேசல. ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்து வருகிறார் என்றால் அவர் அன்று பிறந்த பாலகனை போல பாவமெல்லாம் நீக்கப்பட்டு அப்பழுக்கப்பட்ட வாழ்க்கையில் அவர் நுழைந்து விட்டார். அதனால் அவரை சென்று நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்கூலி இதுதான். அதனாலதான் அதுக்கப்புறம் உண்டான ஒரு லைஃபை நாம அல்லாஹ்வுக்கு உகப்பாக அமைச்சுக் கொள்ளணும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து உம்ராவுக்கு போயிட்டு வந்து வேண்டாத வேலைலாம் செய்யக்கூடாது. உம்ராவுக்கு போயிட்டு வந்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு பள்ளியெல்லாம் மறந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா அன்று பிறந்த பாலகரை போல் வருகிறார் என்றால், ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி அங்கு நன்மையோ தின்மையோ எழுதப்பட்டிருக்காதோ அதை போல் அவர் திரும்பி வருகிறார். நன்மை அல்ஹம்துலில்லாஹ் எழுதப்பட்டிருக்கும், பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகிறது. அந்த தௌபாவை ஏற்றுக்கொள் என்று செய்தார்களா இல்லையா? அந்த ஒரு துஆவின் வெளிப்பாடு. இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பின் சிறப்பு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையின் வெளிப்பாடுதான். ரப்பனா உபாஸ் அலைஹிம் ரப்பனா உபாஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யதுலு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா என்று இறுதியாக 10வதாக பெருமானார் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, இந்த மண்ணிலே ஒரு நல்ல ஒரு நபியை தருவாயாக. அந்த நபிக்கு உண்டான வேலையையும் அவர்களே தீர்மானித்து விட்டார்கள். ரப்பனா உபாஸ் ஃபீஹிம், இந்த மக்களிலிருந்து ஒரு நபியை அனுப்புவாயாக. வேறு நாட்டிலிருந்தோ வேறு இனத்திலிருந்தோ வேறு மண்ணிலிருந்தோ இல்லை, இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிற இந்த மண்ணில் பிறந்தவரை இறைவா இந்த மக்களுக்கான ரசூலாக அமைந்து தாய் என்று காபாவை கட்டி முடித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினார்களே, அந்த துஆவின் வெளிப்பாடுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு. நான் பிறந்த நோக்கம் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன தஅவத்து அபி இப்ராஹிம், என் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணிலே இந்த மக்களின் நலனுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தார்களா இல்லையா? அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடாகத்தான் இந்த மண்ணிலே பிறந்த நான் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் தன் பிறப்பின் சிறப்பை இந்த மக்களுக்கு எடுத்து எம்பினார்கள் என்றார். நல்ல மக்கள் பிறப்பது என்பது நல்ல மக்களுடைய துஆ இருக்கும். ஒரு நல்ல மனிதர்களுடைய பிறப்பு என்பது அவருடைய வாழ்க்கை என்பது முன்னால் சென்ற நம்முடைய முன்னோர்களுடைய துஆ வேணும் என்று நாம் நல்ல வழங்கணும். முன்னோர்களை விடுத்து அவர்களை மறந்து அவர்களை மறுத்து நம்முடைய வாழ்க்கை இல்லை. அவருடைய எல்லா வாழ்வும் அவர்கள் தந்த துஆ, அவர்கள் சொல்லி தந்த, அவர்கள் நமக்கு வாழ்வியலாக்கி தந்த அந்த வழிமுறை என்பதுதான் முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வியல் நமக்கு போதிக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நல்ல நசீபை இன்றைக்கும் மக்காவிலே அல்லாஹ் வாழச் செய்கிறார். இன்றைக்கும் இந்த பிரார்த்தனை அந்த மக்களுக்கு அந்த மண்ணுக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்தி தந்த இந்த காபத்துல்லாஹ்வை நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த, நபிமார்கள் எல்லாம் சாதித்து சாகாத சரித்திரத்தை சகாப்தமாக்கி படைத்து தந்த அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சென்று ஹஜ் உம்ரா செய்து அவர்களை எல்லாம் சந்தித்து வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவலைகளை நம்முடைய ஆழ் மனதில் நிழலாட செய்து எப்படி அவர்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து சிறந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நெருக்கத்தையும் இறை விசுவாசத்தையும்
அனைத்தையும் பெற்று நிரம்ப வாழ்ந்தார்களோ அந்த வாழ்வியலை வல்லோன் அல்லாஹ் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் நல்ல நசீபனை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஹஜ்ஜி, அந்த அடுத்த வாரம் நம்ம ஹஜ்ஜி பெருநாள்ல குர்பானி கொடுப்போம். அந்த குர்பானுடைய சட்டங்கள், இன்னும் அந்த குர்பானியை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும், அந்த முக்கியமாக அந்த 5 நாளில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை குறித்து அந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்களை உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படும். இல்லாமல் அல்லாஹ் அதற்காக ஆயத்தமாகக்கூடிய நல்ல நசீபனை தருவானாக. இப்பொழுதே குர்பானிக்காக நீங்கள் தயாராக இருப்பீர்கள். துல்கஜ்ஜி பிறப்பதற்கு முன்பதான் குர்பானி கொடுப்பவர்கள் தங்களுடைய முடிகளையோ நகங்களையோ களையக்கூடாது. அநேகமா அந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஈவினிங்கோட எண்டாயிரும். அதோட நம்ம பிறக்கிறது. குர்பானி கொடுப்பவர்கள் குர்பானி கொடுத்து முடிகிற வரை தன்னுடைய முடியையோ நகங்களையோ உடல்ல இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயங்களை களையக்கூடாது. அதுவாக உதிர்ந்தா பிரச்சனை இல்லை. திடீர்னு நம்ம தலையை ஏற்பாடு இருக்கும், சொல்லிடுவோம், கீழே விழும், அது பிரச்சனை இல்லை. சில பேர் இந்த நகத்தை கடிக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் உண்டு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? இதெல்லாம் இதுவெல்லாம் நமக்கு நன்மையாக பெயர்க்கும். எனவே இதை நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அடுத்து ஆடு, வெள்ளாடு என்றால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்கணும். செம்மறி ஆடு என்றால் 6 மாதம் பூர்த்தியாக இருக்கணும். மாடு என்பது 7 நபர்கள் இணைந்து ஒரு மாடை குர்பானி கொடுப்பது. மாடு என்றால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கணும். ஒட்டகம் என்றால் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கணும். மேக்சிமம் எல்லாருக்கும் ஒட்டகம் கொடுக்கறது இல்லை, அது வேற தடை பண்ணிட்டா. ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கணும்னா சும்மாவுக்கு முன்னால வரணும். வாங்க சொன்னவன தான் போய் உட்காந்து பக்கெட்டையும் தண்ணியை எடுத்து குளிக்க போகக்கூடாது, டவுனையும் எடுத்து. அதனால வாரத்துக்கு ஒரு தடவை வர்றியா கொஞ்சம் பிஃபோரா வாங்க. ஒட்டகத்தினுடைய நன்மை நீங்க குர்பானி கொடுத்தா இப்ப கிடைக்கிறது இல்லை, தடை பண்ணி போட்டான். அப்புறம் உங்களுக்கு ஒட்டக நன்மை வேணும்னா ஜும்மாவுக்கு வாரம் நன்மை கிடைக்குது, ஒட்டக நன்மை. அதனால முன்னாலேயே சீக்கிரம் வாங்க. ருத்துமாலை ஏறும் பொழுது கோழி முட்டையினுடைய நன்மை தான் கிடைக்கும். கடைசியில் முட்டை வாங்கிட்டு போவது. அதனால கொஞ்சம் முன்னாலேயே அந்த குர்பானியினுடைய நன்மை, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை பெறணும்னா இந்த ஜும்மாவுக்கு செல்லலாங்க அந்த நன்மை இருக்குதுனாங்க. இப்படியாக நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியால நம்ம குர்பானி கொடுக்கறத போட்டோ பிடிச்சோ அல்லது வீடியோ போட்டோ அல்லது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டோ எஃபில போட்டோ உங்களுடைய அமலை வீணாக்காதீர்கள். அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். எங்க வீட்டுல இவ்வளவு கொடுத்தேன், எங்க குடும்பத்துல 30,000 ரூபாய் கொடுத்தேன், எங்க 50,000 ரூபாய் கொடுத்தேன்னு பெருமை பாராட்டுவதற்கு அல்ல, அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நம்முடைய பிராணி அல்லாஹ்வுக்காக, இறைவா உன் வார்த்தைக்காக நான் செய்தேன் என்று இஹ்லாஸ் இருக்கணும். அதை நம்ம மக்களுக்கு மத்தியில நாம அதை பயன்படுத்தும் பொழுது அந்த புனித தன்மை பால்பட்டு விடுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை குறித்து உண்டான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் பேசப்படும். இல்லாமல் அல்லாஹ் அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீபனை நம் யாவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.